இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் அவசர கதியில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அதனை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்ப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சி மகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 40 ஆண்டுகளில் செயல்படுத்தாத திட்டங்களை 3 நாட்களில் நிறைவேற்றுவது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என விமர்சித்துள்ளார். 40 ஆண்டு காலம் போடப்படாத ரோட்டை 3 நாளையில போடுறாங்க. இது என்ன நிதி ஒதுக்கியா போடுறாங்க? 40 ஆண்டு காலம் அந்த மக்கள் எங்க நடந்து போனாங்க வந்தாங்கங்கறத பத்தி இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை உண்டா, கவலை உண்டா? கிடையாது. ஆனால் 3 நாள்ல நீங்க ரோடு போடுறீங்க. இது நாங்கள் முன்பு ஒதுக்கிய பணத்திலிருந்து தான் போடுகிறோம் என்று சொன்னால் யாரை ஏமாற்றுவது? இதெல்லாம் ஒரு பொய். ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலே மிக நேர்மையாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் கமிஷன் நிறைய கண்காணிப்பு குழுக்கள் எல்லாம் போட்டிருக்கிறீங்க, கேமரா வச்சிருக்கிறீங்க, படம் எடுக்கிறீங்க. உங்க படத்துல புதுசா ரோடு போடுறது உங்க அந்த கேமரா பிடிக்க மாட்டேங்குதா என்ன? தேர்தல் ஆணையத்தினுடைய மிக தவறான பச்சையான பொய் இது. இதை தேர்தல் ஆணையம் சொல்லுமானால் அதற்காக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்.